வேலூர்ல இருக்க டிஹெச்எஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருது. பட் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்குது. டோட்டல் வேகன்சி 56. போஸ்டோட டீட்டெயில்ஸ் அது நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 16, 2024. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா டோட்டல் அந்த 56 போஸ்டிங்ஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டு கீழே வருது, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் பே அதாவது சேலரி டீட்டெயில்ஸ், இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிள் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்க அந்த பிடிஎஃப்லையும் இந்த சேம் டீட்டெயில்ஸாக இருக்கும். டோட்டலாக பாருங்கள் ஒரு 21 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. சில போஸ்டிங்ஸ்க்கு 8th, 10th, 12th இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த டிகிரிஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து இதில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாது. போஸ்ட்டில் அனுப்புறதுனால நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியலாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து செக் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ செலக்ட் ஆகிறப்ப நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லையும் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸ் பார்த்துக்கங்க. இதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேபிள் தான் நம்ம வெப்சைட்டில் போட்டிருந்தோம், அந்த சேம் டீட்டெயில்ஸ் தான். ஸோ டென்டல் டாக்டருக்கு பிடிஎஸ், அப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிஎம்எல்டி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், அதில் 3 போஸ்ட் இருக்குது. அர்பன் ஹெல்த் நர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து பிஎஸ்சி அல்லது டிப்ளமோவில் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட சேலரி பார்த்தீங்கன்னா 14,000. அப்புறம் ஃபார்மசிஸ்ட் டிஃபார்ம் பிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கார்டில் வந்து ஒரு 8 போஸ்ட் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். சானிட்டரி ஒர்க்கரில் ஒரு 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கும் 8th பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 2 வந்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்கள் அதாவது ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும். அந்த வேலூரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். நேரடியாகவும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜோட பாட்டமில் இந்த பட்டனில் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிடுங்க. உங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ, கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும்னு பாருங்கள். கல்வி தகுதி, உங்களோட சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட். 8th-னா 8th, 10th, 12th, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ டிஎம்எல்டினா அதுக்குரிய சர்டிஃபிகேட். இந்த மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அதுக்கான கரெக்டான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ஆதார் கார்டு அதோட காப்பி, அப்புறம் வந்து வேலிடான ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இதில் தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 16, 2024. ரொம்ப டைம் இல்லை. ஸோ வேலூரில் இருக்க லோக்கலில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் நேரடியாகவும் கொண்டு போய் வேலிடான டாக்குமெண்ட்ஸை ஒரு கவரில் வச்சு நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். அல்லது ஸ்பீட் போஸ்ட் கொரியர் இதில் நீங்கள் அனுப்பலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.